நயனா சாப்பிட்ட சாப்பாடுல விஷம் இருந்ததா? நயனா இறந்து போயிட்டாளா? இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சதா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல நயனா சாப்பிட்ட சாப்பாடுல விஷம் இல்லைங்க. ஏன்னா அது வரைக்கும் இவங்க நயனாவை இப்படி கொள்ளணும் அப்படிங்கிற பிளான் பண்ணல. அதனாலதான் சாப்பாட்டுல விஷம் வைக்கல. நான் நயனா இருக்கக்கூடிய இந்த ஜெயிலுக்கு நயனாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மாதாவோட பர்சனல் பாடி கார்டு வந்திருக்காங்க. ஏன்னா பார்க் இறந்து போன விஷயமும் விசாரிச்சுட்டே இருக்கிறப்ப பார்க்க கொண்டது தாந்தா அப்படின்னு சொல்லிட்டு நயனா ஒத்துக்கிட்டா இல்லையா? ஸோ நயனா கிட்ட பேசணும்னு வந்திருக்காங்க. ஆனா இந்த ஜெயில இருக்கக்கூடிய வார்டன் வந்து விட மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணை நாங்கள் ஒரு நார்மல் செல்ல தான் வச்சிருந்தோம். ஆனா தன் கூட இருந்த கைதிவை இந்த பொண்ணு மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுனால தனிமைப்படுத்திட்டோம். நீங்க அங்க போய் பார்க்கணும் அப்படின்னா என்னோட உயர் அதிகாரிகிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணும். இல்லைன்னா உங்களை பார்க்க அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப இவருக்கு கோவம் வந்துடும். நான் யார் தெரியுமா? ராஜமாதாக்கே பர்சனல் பாடி கார்டா இருக்கிறவன். பேலஸ்ல இருக்கிற எல்லா கார்டுக்கும் நான் தான் தலைமை அதிகாரி. எங்கிட்டே பர்மிஷன் கேட்குறீங்களா? ஒழுங்கா உள்ள விடுங்க அப்படிங்கிறாங்க. உள்ள வந்ததும் நயனாவோட கை கட்டெல்லாம் அவுத்து விட பார்க்குறப்போ நயனா என்ன ஏதுன்னு கேட்குற சமயத்தில் இதை பாருமா, நான் ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டு. என்கிட்ட பார்க் இறந்து போன சம்மந்தமாக இருக்கிற விஷயங்களை பற்றி ராஜமாதா விசாரிக்க சொன்னாங்க. அப்படி விசாரிக்கிறப்போ நீ தான் அவரை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு மட்டும் மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. உண்மை என்ன என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறப்போ அப்படியே நான் என்ன யோசிக்கிறேன், எல்லாத்தையும் கோர்வையா யோசிக்கிறான். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, சாகர தருவாயில பார்க் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜங்கு தான். அவன் பல வருடங்களுக்கு முன்னாடி என் மேல வந்து தேச துரோகின் பழி போட்டதும் அவன் தான், என்ன கொல்ல பார்த்ததும் அவன் தான். அப்போ முடியாது இப்ப நிறைவேற்றிட்டான் அப்படின்னு சொன்னது முத கொண்டு எல்லாமே ஞாபகம் வருது. ஆனால் அட் த சேம் டைம் கமிஷனர் சொன்னதும் ஞாபகம் வருது. தயவு செய்து பார்க்க கொண்டது நீ தான் ஒத்துக்கோ, அப்பதான் உன்னை உயிரோட என்னால் வச்சிருக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அதையும் ஞாபகம் வருது. அதனால இல்லைங்க, நான் அதை பத்தி பேசுறதுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிடுவா. ஏமா இப்படி சொல்ற? சரி, நீ நார்மல் செல்ல தான் இருந்தியாமே, உன் கூடவே இருந்த சக கைதியான ஒரு பொண்ணை வந்து மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கியாமே, அதனால தான் நீங்கள் கொண்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ என்னது நான் மர்டர் பண்ண ட்ரை பண்ணனா? இல்லைங்க, அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் என்ன மர்டர் பண்ண ட்ரை பண்ணா. என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கறதுக்கு, ஆமாங்க அந்த பொண்ணு கையில் ஒரு கயிறு வச்சிருந்தா, நல்லா நான் தூங்கிட்டு இருந்த நேரத்தில் என் கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு வேளை நான் செத்து போயிருந்தேன் அப்படின்னா நானே ஏதோ தூக்கு மாட்டிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் கதை போயிருக்கும். அதுல என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணை போட்டு அடிச்சேன், என்ன தற்காத்துக்கிறதுக்காக தான் பண்ணா அப்படின்னதும் இவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இதுக்கப்புறமாக தாங்க இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பை பொண்ணை கொல்றதுக்காக செல்லுக்குள்ள அனுப்பிச்சோம். ஆனா அதுல எப்படியோ வந்துட்டு நான் என்ன தப்பிச்சிட்டா இல்லையா? அதுக்கப்புறமாக தான் இவங்க வந்துட்டு இல்லை இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, ராஜமாதா வந்து ஃபுல்லா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளே நயனாவை கொன்னுடலாம், ஜெயிலிருந்து நாமளே அவளை வெளியே கொண்டு வந்து கொன்னுடலாம் அப்படின்னு ஜங்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது கமிஷனருக்கு பிடிக்காது. வேண்டாம், ராஜமாதாக்கு தெரிஞ்ச என்ன ஆகுது, நீங்க தான் மாட்டுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஜங்கு பேச்சை கேட்டிருக்க மாட்டான். சோ எப்படி நயனா வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிற பிளானுக்கு வந்துட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து சில ஆட்கள் வராங்க, அதாவது அதிகாரிகள் வராங்க. இந்த மாதிரி எங்க கிட்ட ஆர்டர் இருக்கு, நயனா அப்படிங்கிற அந்த கைதியை நாங்க கூப்பிட்டு போறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஜெயிலோட வார்டனும் அந்த ஆர்டர் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நம்ம நயனாவையும் அந்த ஆட்கள் கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக தான் உண்மையான ஆட்கள் வருவாங்க, அதாவது ஜங்கோட ஆட்கள். இங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து மூத்த அதிகாரியா வர்றது வேற யாருமே இல்லைங்க. கமிஷனர் கூட அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஸ்பை தான். அவர் வந்து ஆர்டர் இருந்தாங்க நயனாவை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறப்போ எத்தனை பேருங்க வருவீங்க? இப்பதானே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து சில அதிகாரிகள் கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த ஆஃபீஸ்ல போய் பார்த்தா அங்க நயனா இல்ல. உடனே இந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ஜங்க கிட்ட சொல்றாங்க, என்ன நயனாவை கூப்பிட்டாச்சா கொன்னாச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஐயோ நயனாவை கூப்பிடுறதுக்காக தான் நாங்க போயிருந்தோம், பட் நயனா அங்க இல்ல, எங்களுக்கு முன்னாடியே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து சில அதிகாரிகள் வந்து கூப்பிட்டு போனதாக சொன்னாங்க. நான் அங்கேயும் போய் பார்த்தா அங்கேயும் நயனா இல்ல அப்படிங்கிறாங்க. என்னடா காத்தோட காத்தா அந்த புள்ள எப்படிடா மறைஞ்சு போனா விசாரிச்சு அப்படிங்கிறதுக்கு, சார் நான் விசாரிச்சப்பதான் தெரிய வந்தது, ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டான அந்த ஆஃபீஸர் தான் வந்து நயனாவை கூப்பிட்டு போயிருக்காங்க, அவரோட தலைமையில தான் நடந்திருக்கு அப்படின்னதும் ஐயோ பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. சரி நீ ஃபர்ஸ்ட் நயனாவை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு, எங்க வச்சிருக்காங்கன்னு பாரு, அதுக்குள்ள நான் போய் எங்க அக்காவை எப்படியாவது பேசி சரி கட்ட பாக்குறேன்ட்டு ராஜமாதாவை பார்க்க வராங்க. இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் போய் சொல்லுங்க அப்படிங்கிறப்போ மெய்டு வந்து சொல்றாங்க, நான் ராஜமாதா இருந்துட்டு இப்ப நான் யாரையும் பார்க்க விரும்பல, முக்கியமா என் தம்பி ஜங்க பார்க்க விரும்பலன்னு சொல்லிடுவாங்க. என்னது நம்ம அக்கா இப்படி உக்ரமா இருக்காளே அப்படின்ட்டு இவருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமாக இவங்களுக்கு அந்த தகவல் வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து வந்துதான் அந்த விசாரணைக்காக வச்சிருக்கிற சிறையில இருந்து நயனாவை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆஃபீஸ்லயும் நயனா இல்லை அப்படிங்கிறது வார்டனுக்கு தெரிய வந்து வார்டன் இதை டீச்சர் கிட்டே சொல்றாங்க, பென் கிட்டே சொல்றாங்க. இப்போ நயனா எங்கேனே தெரியலையே, எனக்கு பக்கு பக்குன்னு பயமா இருக்கு அப்படிங்கிற சமயத்துல டீச்சர் சொல்றாங்க, இதை பாரு நான் நயனாவோட எதிர்காலத்தை கணிச்சிட்டேன், அவளுக்கு சாவு இப்படி வரவே வராது, அவ ரொம்ப நல்லா வாழ போறா, அதனால உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, கவலைப்படாது அப்படின்ட்டு பெண்ணை பார்த்து எனக்கு கொஞ்சம் பெரிய ஆளுங்களை வந்து தெரியும், அவங்க மூலியமாக நயனாவை தேடணும் சொல்லிட்டே அப்படிங்கிறப்போ ஐயோ எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக பிசினஸ் மேனோட அசிஸ்டன்ட்டுக்கு மனசு தாங்க மாட்டேங்குது. ஏன்னா நம்மளோட தேவன் என்ன பண்ணாங்க, அவங்களோட அப்பாவான ஜங்கையும் அந்த ரூபாவையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இங்க வந்து ஜாயினே பண்ணாரு. அது வந்து ஃப்ரெண்டு மூலியமாக தெரிஞ்சிருச்சு. பிசினஸ் மேனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அமைதியா இருக்காரு, ஆனா அசிஸ்டன்டால ஏத்துக்க முடியல. டே நீ பழி வாங்குறதுக்காக எங்களை எப்பேற்பட்ட சிக்கலட மாட்டி வச்சிருக்க அப்படின்னு
தேவோனை போட்டு சராமாரியா அடிக்கிறாரு. அது சொல்றப்ப அந்த உண்மையை சொல்லிட்டே அடிப்பாரு. ஜங்க பழி வாங்குறதுக்காக ஏன்டா இப்படி பண்ண, உங்க அப்பாவை நீ பழி வாங்கணும்னா வேற மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதுதான் அப்படி இப்படின்னு சொல்லி அடிக்கிறப்போ புரிஞ்சு போச்சு நம்ம தேவோனு குடும்பம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்க பிசினஸ்மேன் வந்து எல்லாரும் அமைதியா இருங்க, தேவோன் வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, தேவோன் நீ எதுக்காக இந்த பிசினஸ் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட, ஏன் இந்த அளவுக்கு நீ பண்ற அப்படிங்கிற எல்லா உண்மையும் உன் ஃப்ரெண்டு மூலியமாக நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம், நீ என்னை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க, அதுக்காக தான் இவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்க அப்படிங்கிறப்ப எனக்கு யாரும் என்ன முதுகில் குத்துன மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஐயா நீங்கள் அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வந்து உண்மையை மறைச்சது தப்பு தான், நான் வந்து உங்களை எங்கேயும் மாட்டி விட மாட்டேன், உங்களை சிக்கல்லையோ இல்லை உங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்போ, இல்லைப்பா தேவோன்னு எனக்கு புரியுது, உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் கண்டிப்பாக நான் அப்படி பழி வாங்கணும்னு நினப்பேன் தான், அதனால நான் வந்து உன் மேலே கோவப்படல, நீ என்னை இந்த பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னாலும் நான் வந்து இப்போ ஒன்று நம்புறேன். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, என்கிட்ட 100கணக்கான எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, டெய்லி அவங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு வர்ற சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அவங்களையும் சிக்கலில் மாட்டிக்க கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறப்போ தேவன் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அது பாருங்க எதுவும் நடக்காது, எந்த வகையிலும் உங்கள் பிஸ்னஸ் கீழே போகாது, யாருக்கு எந்த பிரச்சனையாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ, தேவோன் ஆல்ரெடி போர்க்களத்துக்குள்ளே வந்தாச்சு, எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ என்ட்ரு ஆயாச்சு, ஜங்கையும் ரூபாவையும் பகச்சாச்சு, இதுக்கப்புறம் பின்னாடி போகிறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை, உன்னை நம்புறதை தவிர்த்து எனக்கு வேற வழியும் இல்லை, நான் கொஞ்சம் பார்த்துக்கோ அவ்வளோ மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்றவாரு. அதுக்கப்புறமாக நம்ம வார்டனை தான் காட்டுவாங்க. குக்கிங் லேடி வந்துட்டு சீஃப் உங்களை தேடிட்டு இருந்தாங்க போங்க அப்படிங்கிறப்போ சீஃப் கிட்ட வந்துட்டு என்ன ஏதுன்னு வார்டன் கேட்கறதுக்கு, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, எப்பவுமே ஒரு சோகத்தில் இருக்கீங்களே என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இல்லை நயனா எங்கே ஏதுன்னே தெரியல, அவள் விசாரணை கைதி வச்சிருந்த சீரியலையும் அவள் இல்லை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து வந்து ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க, அங்கேயும் இல்லையாம்மா, எனக்கு வந்து மனசே ஆற மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ, மூஞ்சி இப்படி வச்சுக்காதீங்க என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. எங்கன்னா அங்க ஒரு ரகசிய சிறை இருக்கு இல்லைங்களா, பாதாள சிறை மாதிரி, அங்கதான் கூப்பிட்டு வராங்க. வந்து பார்த்தா இங்கதான் நம்ம நாயனா இருக்காங்க. பார்த்த வார்டனுக்கு நிம்மதியா இருக்கு. அட் த சேம் டைம் இங்க எப்படிமா நீ வந்த, என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியல. சீஃப் கிட்ட கேட்கறதுக்கு, இதை பாரு எனக்கும் எதுவும் தெரியாது, இப்பொழுதுக்கு இந்த சிறையில இந்த மாதிரி ஒரு இடத்துல நயனா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு அப்புறமாக உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஈவன் ஜெயிலருக்கும் தெரியாது, இன்னொரு ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறது நல்லது, அப்படி தெரிஞ்சதுன்னா நயனாவோட உயிருக்கே ஆபத்து. சரி நயனா ஏன் இங்க இருக்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கும் தெரியாது, ஆனா ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர் வந்துதான் நயனாவை இங்க பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க, யாருக்கிட்டே சொல்லக்கூடாது புரிஞ்சுதா, நீ நயனாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டதுனால தான் நான் உங்ககிட்டயே சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. நயனா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படி வந்து மாட்டினேன், இழைச்சு போயிட்டே அப்படின்ட்டு ரொம்ப பெரித வச்சு போறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு ராஜமாதா இப்படி தன்னை வந்து பார்க்க கூட அனுமதிக்கிறதுல அப்படிங்கிற ஒரு வேதனை வருத்தம் இருக்கு. அது ரூபா கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பார்க்கோட மரணத்துக்கு பின்னாடி நான் தான் இருப்பேன் அக்கா நம்புறா, இது எங்க போய் முடியும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் நம்ம நயனாவை தான் காட்டுறாங்க. நயனாவை இந்த சிறையில கொண்டு வந்து வச்சதுமே அந்த அதிகாரி கேட்டிருந்திருப்பாரு, பார்க்கோட மரணத்துக்கு பண்ணி இருக்கிற ரகசியம் என்ன, நீயும் ஸ்பையா தான் போயிருந்திருக்க, இதுல என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு கேட்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் பார்க்க கொண்டேன்னு இப்பவும் நயனா சாதிக்கிறா. அப்போதான் இவர் சொல்லுவாரு, இதை பாருமா, உண்மை என்ன நீ சொன்னா மட்டும்தான் என்னால் உன்னை காப்பாற்ற முடியும், இல்லை என்ன காப்பாற்ற முடியாது, நீ உயிர் வாழணும் அப்படின்னா நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும், உன் மனசு எப்போ மாறுதோ அப்போ இந்த சீஃப் கிட்ட வந்து சொல்லிவிட்டு அனுப்பு, ராஜமாதாவோட பர்சனல் கார்டை கூப்பிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு தகவல் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் இப்போ நயனா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நயனாக்கு சாப்பாடு கொண்டு வந்து வார்டன் கொடுப்பாரு. அப்போ கூட கேட்டுக்கிட்டே இருப்பாரு, என்ன நயனா என்ன எது சொல்லு, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, பயமா இருக்கு அப்படிங்கிறப்போ, இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது சார், ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு நாள் சொல்லுவேன், அது வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அப்புறம் நான் சாயை பார்க்கணும், சாயை என்னை பார்க்கறதுக்கு இங்கே கூப்பிட்டு வரீங்களா அப்படிங்கிறப்ப, என்ன நான் பேசுகிறேன், எங்கள் 2 பேரை தவிர்த்து சீஃபையும் என்னையை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது, சாய்க்கு தெரிஞ்சவன் எங்காவது போய் வளர்கிட்ட என்ன பண்ணுவா அப்படிங்கிறப்போ, ப்ளீஸ் கூப்பிட்டு வாங்க, ஒரு முக்கியமான வேலையை நான் அவனுக்கிட்ட வந்து கொடுக்கணும், ஸோ சாயை கூப்பிட்டு வாங்க, அந்த சாய் வேறு யாருக்கிட்டையும் இதை சொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சமயத்தில் வேறு வழி இல்லை, அதனால சாயை போய் பார்த்துட்டு இன்னைக்கு நைட் வந்து நீ கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கோர்வையாக சாய் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா இந்த பிஸ்னஸ் மேனோட அந்த ஷாப்பே இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு திடீர்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து வந்தவங்க எல்லாம் வந்துட்டு சோதனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு தலைமை அதிகாரியா வந்திருக்கிறதே ஜி தான். என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, இங்க நீங்க இல்லீகலான சில பொருட்களை வச்சிருக்கிறதாகவும் விற்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க அப்படிங்கிற சமயத்துல கொஞ்சம் வெடி மருந்தும் வெடி பொருட்களும் இருக்கு. இதை பார்த்ததும் பிசினஸ் மேனுக்கே ஷாக்கா இருக்கு. ஸோ இந்த பிளானுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ரூபா தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பா. வருங்கால மருமகன் ஆக போறதுனால ஜியும் இந்த பிளானுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா இதெல்லாம் ஜி தெரிஞ்சு பண்றாரா இல்ல நிஜமா இங்க சோதனை போட வந்தப்போ தான் கிடைச்சது அப்படி நம்புறாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இப்படி வெடிப்பொருட்கள்லாம் வச்சிருந்ததுனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு இதை வந்து தேவன் கிட்ட சொல்லுவாங்க, நம்மளை அழிக்கிறதுக்காக பிசினஸ் மேனோட பிசினஸ் குறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பயங்கர கோவம் வருது. இந்த பக்கமாக இருட்டினதுக்கு அப்புறமாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. சாயும் வந்துட்டு நான் என்னவோ பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடன்னு அனுப்பிச்சிடுறாங்க. சாய் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஒருத்தங்களை பற்றி கண்டுபிடிக்க சொன்னேன், விசாரிக்க சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறப்போ, ஆமாம் அந்த கோர்ட் லேடிஸ் மேடை பற்றி தானே, இல்லை இன்னொருத்தவங்களை அப்படிங்கிறப்போ சாய் அப்படியே யோசிக்கிறாங்க. பார்க்கோட பையன் மருமக குழந்தைங்களாம் வந்துட்டு
நீ வந்து கண்டுபிடிக்க சொன்னியல, விசாரிக்க சொன்னியல அப்படிங்கிறப்போ, ஆமாம் அதில் பார்க்கோட பையன் மருமக இறந்து போயிட்டாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு 4 வயசில் ஒரு பையன் இருந்தது, அதாவது பார்க்கோட பேர பையன். இப்போ அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு கண்டுபிடி அப்படிங்கிறப்போ, அப்போவே முடியலையே இல்லை, நான் சொன்னேன் இல்லையா நான் என்ன அப்படிங்கிறப்போ, ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ண, எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சே தீரணும், அதுக்கு கண்டிப்பாக செலவாகும், அதுக்கான காசு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வச்சிருக்கேன், நீ போய் அதை வார்டன் கிட்ட சொன்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இந்த 2 ஜேடாலான மோதிரத்தை எடுத்து சாய் காட்டுவாங்க. இது உங்ககிட்ட எப்படி வந்தது, இது எங்கிட்ட இருந்தது அப்படிங்கிறாங்க. இல்லை இது நான் வந்து ஒரு லேடி கிட்ட பிக் பேக்கெட் அடித்தேன், அப்போ இவங்க கிட்ட இருந்தது, நான் வந்து ஜெயிலிருந்து ஒரு பர்சனை வெளியெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை லஞ்சமாக வார்டனுக்கு கொடுக்க போனப்போ தான் இதுவும் அம்மா உனக்காக விட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டினாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இது இன்னொரு லேடி கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த லேடி யாருன்னு தெரியுமா கேட்குறாங்க. ஐயோ யாருன்னு தெரியாது, ஆனால் முகம் ஞாபகம் இருக்குது, ப்ளீஸ் எனக்காக அந்த லேடியும் கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மோதிரத்துக்கு உள்ளேயும் வந்துட்டு லீ ஹோன் எழுதியிருக்கு, அந்த இறந்து போன அரசரோட பேர். என் அம்மா எனக்காக விட்டுட்டு போன அந்த 2 மோதிரம் மாதிரி இதுவும் இருக்குது, அதே மாதிரி அரசரோட பேரும் இருக்குது. அப்போ இதில் என்னமோ இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரா. அதுக்கப்புறம் வார்டன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நயனா எப்பவுமே ஒரு இடத்துக்கு போவாலாமே, அந்த இடத்துக்கு வந்து என்ன கூப்பிட்டு வர சொன்னவங்களா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு வார்டனும் கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்ததும் கீழே வந்து ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அதை எடுத்து உடச்சு பார்த்தா உள்ள ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி நிறையா பணம் இருக்குது. இவ்வளோ பணமா அப்படிங்கிறப்போ, சாய் இருந்துட்டு நயனா எடுத்துக்க சொன்னா, நயனா ஒரு வேலை கொடுத்துருக்கு, அதுக்காக செலவு பண்ண சொன்னா அப்படிங்கிறப்ப, நீ வந்து திருட்டு பையன்டா, நான் கொடுக்க மாட்டேன், அந்த பொண்ணு பாவம், அந்த நயனா கால் வயிறு அரை வயிறுன்னு சாப்பிட்டு நல்ல துணி உடுத்திக்காம வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை திருட்டு நாய் நீ எடுத்துட்டு போக விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சும்மா என்ன திட்டாதீங்க, நயனா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கா, ஒரு பர்சனை வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்காக நான் செலவு பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நீ எடுத்துக்கவே சொன்னா, இல்லைன்னா இங்க இருக்கிறது உங்களுக்கே தெரியாது இல்லையா அப்படிங்கிறாங்க. யார் என்னன்னு கேட்கறதுக்கு பார்க்கோட பேர பையன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பார்க்குன்னு யோசிக்கிறப்போ இந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் கூட ஆனாங்களே அப்படிங்கிற சமயத்தில் அது எல்லாமே வந்துட்டு வார்டனுக்கு ஞாபகம் வருது. இங்கே சீனை அப்படியே கட் பண்ண சீஃபை தான் காட்டுறாங்க. சீஃபுக்கு இப்போதான் மற்ற ஆஃபீஸர்ஸ் மூலியமாக தெரிய வந்திருக்கும் இந்த நயனாவை ஜங்கும் தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஆளுக்குள்ள ஒரு மைண்ட் வந்து வேலை செய்து, நாம இதை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க கூடாது, நயனா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட நம்பிக்கையை நம்ம சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றான். இந்த பக்கமாக சொசூருக்கு வந்து நம்ம தேவோன்னு வராங்க. ஏன்னா இந்த பிசினஸ் மேன் ஹஸ்பண்ட் போயிருப்பாங்க, எப்படியா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர்னரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அவர் இங்க சொசூருக்கு வர்றதாக இருக்கும். அக்கா கிட்ட கேட்கறதுக்கு, சரிப்பா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அவர் வந்தது நீ ஈஸியா போய் அவரை பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்துல சொசூருக்கு ஜங்கு வருவாங்க. ஜங்க பார்த்ததும் தேவோன்னு ஒதுங்கி நின்னுப்பாரு. ஜங்க வர சொன்னதே அந்த ஜெயிலோட சீஃப் தான். நயனா எங்க இருக்கான்னு தெரியும் அப்படின்னு தகவல் கொடுத்து தான் வர சொல்லியிருப்பாங்க. வந்ததும் நயனா பத்தி பேச நல்லாவே நம்மளோட தேவோனுக்கு கேக்குது. சீஃப் சொல்றாங்க, இந்த மாதிரி நயனாவை வந்துட்டு பார்க் வந்து ஒரு சிறையில் இருந்தார் இல்லைங்களா, அண்டர் கிரவுண்ட் சிறையில், அங்கதான் நயனாவை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே வந்து ஆட்கள் கிட்ட இந்த ஜங்கு சொல்றான், உடனே நயனாவை போய் பார்த்து இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம தேவோன்னு கேட்டதும் நயனாவோட உயிருக்கு ஆபத்து, நம்ம அப்பனான ஜங்கு மூலியமாவே ஆபத்து வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இங்க இப்போ டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வருவாரு, அவரை போய் ஈஸியா மீட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டேன், சொசுருவை சேர்ந்து அந்த அக்கா ஒன்று கூப்பிட்டு போவாங்க, நான் ஒரு முக்கியமான வேலையை கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து வருவாரு. வந்தவர் சாய் எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு சாப்பாடு கடை நடத்திட்டு இருப்பாங்க ஒரு ஆண்டி. அங்கே தான் மேக்ஸிமம் சாய் இந்த வார்டன் எல்லாரும் இருப்பாங்க. டீச்சர்லேருந்து யார் என்ன பேசணும்னாலும் இந்த சாப்பாடு கடைக்கு தான் வருவாங்க. இங்கே வந்து சாயை பற்றி கேட்குறப்போ அவன் எங்கேன்னு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் எங்கெங்கயோ தேடி கடைசியில் சாயை கண்டுபிடிச்சிடுறாரு. தேவோன் கண்டுபிடிச்சதும் நயனா எங்கே இருக்கான்னு தெரியும். அந்த சிறைச்சாலையில் அண்டர் கிரவுண்டில் ஒரு சிறை இருக்குது, அங்கே தான் இருக்கா அப்படின்னதும், நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. நான் கண்டுபிடிச்சதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் சாய், நயனாவோட உயிருக்கே ஆபத்து, அங்கேருந்து அவளை கூப்பிட்டு வரணும், என்னால் சிறைச்சாலைக்குள்ளே ஈஸியாக போக முடியாது, பட் உன்னால போக முடியும், உனக்கு வேற வழி தெரியும் இல்லையா, என்ன கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்படி கூப்பிட்டு வந்து வார்டனை கூப்பிடுற சமயத்தில் வார்டனுக்கு கோவம் வருது. டேய் என்னடா இதுக்கட எல்லார்கிட்டையும் சொல்லி கூப்பிட்டு வர அப்படிங்கிறாங்க. நம்மளோட தேவோனை பார்த்து என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, நயனாக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா நயனா இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் சிறையில தான் இருக்கா அப்படிங்கிறது அசிஸ்டன்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அசிஸ்டன்ட் போய் கமிஷனர் கிட்ட சொல்றாங்க. கமிஷனருக்கு வருத்தமா இருக்கு, ஏன்னா அந்த பொண்ணுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அவளை நான் உயிரோட வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ அவளை கொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அசிஸ்டன்ட் சொல்றாங்க, சார் நயனாவை நாம கொல்லாம விட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஜங்க் சார் கொன்றுவாரு, அதனால வேற வழியே இல்லை, நாம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்க. இந்த பக்கம் சிறைக்கு முன்னாடி சீஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக? கமிஷனருக்காகவும் அசிஸ்டன்ட்டுக்காகவும் தான். அவங்க அதிகாரிகள் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு நயனா எங்க இருக்கா எது இருக்கான்னு கேட்கறதுக்கு அந்த பாதாள சிறைக்கு போறதுக்கான வழி ஒரு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம சாயும் அங்க தேவோனும் வந்துருவாங்க. உடனே வா நயனா, இங்க இருந்து உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நயனாவை கூப்பிட்டு போயிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தா அங்க யாருமே கிடையாது. ஐயோ அந்த புள்ள இங்கதான் இருந்தான்னு சீஃப் சொல்றதுக்கு கமிஷனருக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் கோவம் வந்துடுது. நாங்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்க தான் கவலைப்படும், நயனா இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்கு கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, நீங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துருவாங்க. இந்த பக்கம் நயனாவும் மற்ற 2 பேரும் வேற ஒரு வழியா வந்து சிறை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இவங்க கரெக்டா வெளியே வர்றதுக்கும் நயனா இங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கமிஷனர் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் தான் சிறை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவங்க போறத நயனா பாக்குற. நயனாக்கு என்ன தோணுது அப்படின்னா,
நாம அந்த பார்க்க கொண்டது நாம தான் அப்படின்னு போய் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து உயிரோட வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லி கமிஷனர் சொன்னாரு. இப்போ எதுக்கு நம்மள இப்படி தேடுறாரு அப்படின்ட்டு நயனாக்கு புரியல. இங்கே இருக்க முடியாது, மாட்டிப்போம், வாங்க எல்லாம் தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஓடி வருவாங்க. அதுக்கப்புறமாக ஜங்கு சிறைச்சாலைக்கே வந்து எங்க நயனா அப்படின்னு கேட்கறதுக்கு கமிஷனர் சொல்லுவாரு, நாங்க வர்றப்ப நயனா இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா என்ன ஏமாத்திரியாடா? இல்ல நயனா இங்க இருக்கிற மாதிரி தகவல் கொடுத்துட்டு அவளை தப்பிக்க வச்சிட்டியா? என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சீவை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. இதை தள்ளி நின்று வார்டன் பாப்பாரு. அட பாவி, அந்த பொண்ணை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி மாட்டி விட்டுட்டானே, நல்லா அடி வாங்கட்டும் இருக்கு. ஆனா மிதிப்பாரா ஜங்கு, அதை பாக்குற பாவமாவும் இருக்கு. அதுக்கப்புறமாக மலைக்கு பக்கத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கும். அங்கதான் வந்துட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வருவாங்க. இந்த வீட்டுல நீங்க 2 பேரும் பொழுதுக்கு தலைமறைவா தங்கிக்கோங்க. ஏன்னா நான் ஏதாவது திருட்டு வேலை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட தப்பிக்கணும் அப்படின்னா அடிக்கடி நீங்க தான் வந்து தங்குவேன். அதனால நீங்க 2 பேரும் தங்கிக்கோங்க. கிச்சன்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன தேவோன் பத்திரமா இருங்க, நான் ஊருக்குள்ள போயிட்டு நிலவரம் எப்படின்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வருவாரு. அதுக்கப்புறமாக சீஃபுக்கு வந்து இருக்கிற டவுட் யார் மேலே வரும்? வார்டன் மேலே தானே வரும். ஏன்னா இவருக்கும் வார்டனுக்கு தான் நயனா அங்கே இருக்கான்னு தெரியும். ஸோ நயனாவை ஏதாவது வார்டன் தான் தப்பிக்க வச்சிருப்பாங்களா அப்படின்ட்டு வார்டனை கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கு என்னது நயனாவை காணுமா? ஆமாம், நயனா பற்றி நீங்கள் எதுக்கு இப்போ கேட்குறீங்க? ஜங்குக்கு நயனா இருக்கிறத சொன்னது யார் அப்படிங்கிறப்போ, டேய் அதை பற்றியெல்லாம் பேசாத, நயனா இப்போ அந்த சிறையில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ நேற்று சாப்பாடு கொடுக்குறப்ப கூட பார்த்தேன், அந்த பொண்ணு அங்கே தானே இருந்தது அப்படிங்கிறப்போ, அவள் தெரியல, ஜெயிலை விட்டு தப்பிச்சிட்டா, இது நம்மளுக்கு தான் ப்ரெஷராக வரும், உடனே போய் அவளை தேடு அப்படிங்கிறாங்க. இந்த சீஃப் கிட்ட தேடுற அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் போட்டு தனியாக வந்துட்டு உனக்கு நல்லா வேணும்டா, அந்த ஜங் இன்னொன்று நல்லா அடிச்சிருந்துருக்கணும், பாவம் என் புள்ள நயனாவியா மாட்டி விடுறா அப்படின்ட்டு இவருக்கு இருக்கும். இங்கே ஊருக்குள்ளே வந்த சாய்க்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. நயனாவோட அந்த ஓவியத்தை வரைஞ்சு இந்த பொண்ணு தேச துரோகி, இந்த பொண்ணு அடையாளம் காட்டினாலோ அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறது சொன்னாலும் இல்லை கண்டுபிடிச்சிங்க கிட்ட கூப்பிட்டே வந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு நோட்டீஸை ஒட்டியிருக்காங்க. இதை பார்க்குற சாய்க்கு என்னடா இது பிரச்சனை கையை மீறி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜங் வந்துட்டு ரூபா கிட்ட சொல்லுவாங்க, ரூபா நீ போய் ராஜமாதாவை பாரு, என்னோட சார்பா நீ போயிட்டு அவங்ககிட்ட பேச முடியுமான்னு பாரு, ஏன்னா நான் போனால் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க, உன்னால் பேச முடியுமான்னு பாரு அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ரூபாவோட அண்ணாவும் இருப்பாங்க. ரூபா இருந்துட்டு இதை பாருங்க நான் போய் பேசுகிறேன், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பார்க் மேலே ராஜமாதாக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை, இந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்கு, ஒரு சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த தம்பியா உங்களையும் வந்து எதிர்த்து நிற்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லுங்க. இதை நான் ஒன்றும் சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் கேட்கல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ராஜமாதா கிட்ட பேசுறதுக்கு சௌரியமா இருக்கும் இல்லையா, அதனால தான் கேட்குறேன், என்ன எதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, ராஜமாதா குயின் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்குக்கும் ராஜமாதாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்திருக்கும். 2 பேரும் காதலிச்சிருந்திருப்பாங்க. ஆனா காலத்தோட கோலத்துல ராஜமாதா குயின் ஆயிட்டாங்க. பார்க்கும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு பையன் பிறந்து அதுக்கப்புறம் எல்லாம் நடந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த பார்க் மேல எங்க அக்காவுக்கு அந்த காதல் இருந்திருக்கு, அந்த மனசு அந்த ஃபீலிங் எங்க அக்கா மாத்தாம தான் இருந்திருக்கா. அதனாலதான் அந்த பார்க் தேச துரோகி அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்னாடி நான் குற்றம் சுமத்தி அவனை கொல்றதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டேன். அவனோட சேர்ந்து 6 பேர் சாக வேண்டியதான், 5 பேர் செத்து. இந்த பார்க்கை மட்டும் எங்க அக்கா உயிரோட அந்த அண்டர் கிரவுண்ட் சிறையில வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கா. அவளோட ஃபர்ஸ்ட் லவ் பார்க் அப்படிங்கிறதுனால தான் பார்க்கோட இறப்புக்கு பண்ணி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்ச தீரணும்னு மொத்த கல்ல நிற்கிறா அப்படின்னு சொல்ற சமயத்தில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுக்கும் ரூபாவுக்கும் பயங்கர வந்து ஷாக்கிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீரியல வந்து நயனா இல்லை தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது இந்த பர்சனல் பாடி கார்டுக்கு தெரிய வருது. ராஜமாதா கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, என்னோட தம்பி தேடிட்டு இருக்கான், அது தெரிஞ்சனால அந்த பொண்ணு தப்பிச்சு போயிருப்பா, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம கையில தான் கிடைக்கணும், ஒருவேளை ஜங்கு கையில கிடைச்சிட்டா அந்த பொண்ணு என்ன சொல்ல வரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம அந்த பொண்ணு செத்து போயிடுவா, அதனால அந்த பொண்ணு சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றப்போ இவரு சரிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மேடு வந்து ராஜமாதா இந்த மாதிரி ரூபா அவங்கள பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ நான் பார்க்க அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அங்கிருந்து ரூபா போற மாதிரி இல்லை, ஸ்டப்பன்னா ராஜமாதா இந்த வழியா தானே வருவாங்க, அங்கேயே வெயிட் பண்றா. ராஜமாதா ப்ளீஸ் ஏன் எங்களை பார்க்க மாட்டேன்றீங்க, பேச மாட்டேன்றீங்க, நாங்கள் எதாவது தப்பு பண்ணினா தண்டனை கொடுங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு தயவு செய்து சொல்லுங்க அப்படிங்கிறப்போ உண்மை தெரிய வர்றப்போ எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா வந்துருவாங்க. ரூபா உடனே ஜங்க் கிட்ட வந்து சொல்லுவா, என்னங்க ரொம்ப கஷ்டம் உங்க அக்காவை சமாளிக்கிறது, இந்த அளவுக்கு அவங்க கோவமா இருந்து பார்த்ததே கிடையாது, என்னை பார்த்து கூட ரொம்ப அலட்சியமா ரொம்ப கோவமா பேசிட்டு போனாங்க, நம்ம கிட்ட ஒரே வழிதாங்க இருக்கு, அந்த நயனா பொண்ணை கண்டுபிடிச்சு கொள்ளணும், அது ஒரு வழிதான் இருக்கு அப்படிம்பாங்க. இந்த பக்கமாக நயனா கிட்ட தேவோன்னு கேட்டுருந்துருப்பாங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு. தன்னோட உயிரை காப்பாத்தினதே தேவன் தான் அப்படிங்கிறதுனால நடந்த எல்லாத்தையுமே வந்து நயனா இப்போ சொல்றா. இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பையா இருந்தேன், ஸ்பையா இருந்து ஒரு மிஷனுக்கு போனப்போ அதில் பார்க்கணும் ஒருத்தர் வந்தாரு, அவர் பல வருடங்களுக்கு படித்த சிறையில இருந்தவர் அப்படிங்கிற கதையிலேருந்து ஆரம்பிச்சு அவர் எனக்கு குரு மாதிரி, அவர் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி, அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு, பட் நான் ஸ்பை ஆகக்கூடாதுன்னு அவர் வந்து சொன்னாரு, ஆனால் நான் ஸ்பை ஆகிட்டே தெரியும் நடந்துருச்சு. பார்க்க வந்துட்டு கொல்லணும் அப்படிங்கிற ஆர்டர் கொடுத்ததே வந்து ஜங்கு தான். மிஷன் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக கூட இருக்கிற கமிஷனரையும் அசிஸ்டன்ட்டையும் வச்சு கொல்ல சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியில் அந்த பழியை நான் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க, அப்போதான் உன்னை உயிரோட வைக்க முடியும் கமிஷனர் கிட்ட சொன்னாரு. ஆனால் இப்போ நடக்கிறதில்ல பார்த்தா நீ வந்து பார்க்க கொண்டது ஒத்துக்கிட்டா உன்னை உயிரோட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு சொன்ன கமிஷனரை என்ன கொல்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க, யார் நம்புறது என்னன்னு எனக்கு தெரியல.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். கடைசியில் இப்படி வந்து நின்றுருக்கேன் அப்படிங்கிறாங்க. தேவும் சமாதானப்படுத்துவாங்க. இதை பாரு நயனா, நீ தப்பு பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அது வரைக்கும் பொறுமையா இரு அப்படிம்பாங்க. நைட்டெல்லாம் சரியா தூக்கம் இல்லாம அடுத்த நாள் ஒரு மாதிரி நடிக்கிட்டே இருப்பாங்க நயனா. பக்கத்துல இருந்து தேவன் தான் பார்த்துப்பாங்க. ஆனா நயனாக்கு தெரியாத ஒண்ணு தேவனுக்கு தெரியும். அது என்னன்னா, சுசுரில் பார்த்துருப்பாரு இல்லையா, அந்த நயனா பொண்ணை இழுத்துட்டு வாங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்ததே ஜங்கு தான் இல்லையா, அதை தேவோன்னு யோசிக்கிறாரு. இன்னும் போலீஸ் இவங்க இடத்த கண்டுபிடிக்கல. அதனால இங்கேயே மறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருக்கிறத வச்சுட்டு நம்மளோட நயனா வந்து சமைச்சு வைக்கிறாங்க. இவரும் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமாக ஊருக்குள்ள வராங்க. அந்த போஸ்டர்லாம் பார்க்குறாங்க. நயனாவை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்டரில் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு வரப்போ ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னரை பார்த்தி அப்படிங்கிறப்போ, நான் பார்த்துட்டு தேவோன் அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல நியூஸ் நம்மளுக்கு கிடைக்கும், ஏன் நம்ம நார்மலாக பிஸ்னஸ் பண்ணலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சர்ச் பண்ணான் இல்லையா, அவன் பேர் ஜி. புது போலீஸ் ஆஃபீஸர் தானே, அவன் யார் என்னன்னு கேட்குறதுக்கு அவனை பற்றியும் விசாரிச்சிட்டேன். அவங்க அப்பாவும் வந்து பெரிய இடம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜங்குக்கு ஃபியூச்சர் மருமக ஆக போறானமா. இவ்வளோ பவர் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் கட்டுறான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜி எதா காட்டுறாங்க. இந்த நயனா பொண்ணு யாரு, என்ன, அவளை ஏன் இப்படி தேடிட்டு இருக்காங்க, அந்த கதை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் மற்ற கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க பிசினஸ் மேனை தான் காட்டுறாங்க. ஏன்னா அவரோட அந்த கடைக்குள்ள வந்துட்டு வெடி மருந்துகள் இருந்தது உண்மைதான் இல்லையா, அதனால ஜெயில பிடிச்சி போட்டுடுறாங்க. இப்ப கூட இவருக்கு தேவோன் மேல கோவம் வருது இல்ல, கண்டிப்பா அவன் நம்மளை வெளிக்கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெயிலுக்கு ஒட்னாப்ல தாங்க அந்த ஆன்ட்டி வந்து அந்த சாப்பாட்டு கடை வச்சிருப்பாங்க. இங்கதான் இவங்க எல்லாரும் மீட் பண்ணிப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அங்க சாயை பாக்குறதுக்காக வராங்க. ஏன்னா நயனாவை கூப்பிட்டு போனது சாயும் தேவோன் தான் இல்லையா, அதனால அதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கவலைப்படாதீங்க. மலைக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, நான் போலீஸ் கிட்ட தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்த யூஸ் பண்ணுவேன், அங்கதான் தங்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் ரகசியத்தை பேசுறப்போ ரகசியமா பேசணுமே. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஆள் கேட்டுக்கிறாங்க, இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவரும் ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறவர் தான், உடனே இந்த தகவலை போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துட. நைட் ஆனதுக்கு அப்புறமாக நயனாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் சொன்னதும் சரி வாங்க கூப்பிட்டு போறேன்னு சாயும் கூப்பிட்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் இந்த இடத்துக்கு போலீஸ் படையே வந்துட்டு இருக்கு ஜியோட தலைமையில. ஆனா இங்க நயனா இல்ல. நயனா எங்க இருக்கா அப்படின்னா, இந்த கமிஷனரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவர் பின்னுக்கு இருந்து கத்தியால வச்சு லாக் பண்றா. ஆனா அவர் நினைச்சிருந்தா சண்டை போட்டிருக்கலாம். ஆனா அவர் கையில இருந்த வாள் அப்படியே கீழே வச்சிருவாரு. ஏன்னா பின்னுக்கு இருக்கிறது நயனான்னு தெரிஞ்சதும் நயனா இருந்துட்டு கேட்பா, பார்க்க கொண்டது நீ தான் ஒத்துக்க சொன்னீங்க, ஒத்துக்கிட்டேன். அதன் வகையில என்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொன்னீங்க. ஆனா என்னை கொள்றதுக்கான எல்லா வேலைகளும் ஜெயிலுக்குள்ள இருந்த பிறகு நடந்திருக்கு. சொல்லுங்க இப்ப நான் என்ன பண்றது, என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தி விடுங்க அப்படிங்கிறப்போ, நயனா என்னை மன்னிச்சிரு, உன்னை இந்த அளவுக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிற்க வச்சதுக்கு நான் தான் காரணம். உன்னை எப்படியாவது காப்பாத்திடலான்னு தான் பார்த்தேன். ஆனா இப்போ எந்த ஒரு பவர் என் கையில இல்லை, உன்னை காப்பாத்துறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் என்கிட்ட இல்லை. நான் முயற்சி பண்ணாலும் அது முடியாது, எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. உன்னை சாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டவன் நான் தான். ஸோ உன் கையால் சாகிறதுக்கு தகுதியானவன் நான் தான். என்னை தாராளமாக கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நயனாவால் கொல்ல முடியல. ஏன்னா கொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது, உங்களை கொல்றதால நான் தப்பிச்சிட போயிட போறேனா, ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நயனா அப்படியே உலுக்கி உலுக்கி கேட்டுட்டு அழுவா. இவருக்கும் அழுகழுக்கியா வரும். அப்படியே நயனா அழுதுகிட்டே இருக்க ஒரு ஸ்டேஜில் அழுதுகிட்டே திரும்பி பார்த்தாங்க நயனா இல்லை. அப்புறம் சோகமா நயனா இவங்க தங்கி இருக்கிற அந்த ரகசியமான வீட்டுக்கு தான் வருவா. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு சாயும் இவரும் வந்திருப்பார் வார்டன். அந்த டைம் தான் போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களே பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஆனால் உள்ள யாருமே இல்லை, தேவனும் கிடையாது, நயனாவும் கிடையாது. நயனா கரெக்டாக அந்த இடத்துக்கு வர்றப்போ தேவன் பிளாக் பண்ணிடுறாங்க, போகாத நயனான்னு சொல்லிட்டு தள்ளி நின்று பார்க்குறாங்க. போலீஸ் ஃபுல்லாக வந்து சுத்து போட்டுட்டாங்க. அங்கேருந்து நயனாவை தேவன் கூப்பிட்டு வரப்போ இன்னும் சில போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்துட்டு சண்டை போடுவாங்க. எல்லாரையும் சமாளிச்சுட்டு அங்கேருந்து நயனாவை வந்து தேவன் கூப்பிட்டு வந்துருவாங்க. இந்த பக்கமாக ஜெயிலே இருந்தாலும் பணம் கொடுத்தோம் அப்படின்னா சௌரியமாக பார்த்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பணம் கொடுத்ததுனால பிஸ்னஸ்மேனுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கரெக்டாக கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ஜி வந்துட்டு ஜங்கையும் ரூபாவையும் தான் பார்க்க வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நயனா இருக்கா, நான் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. நயனாவை பிடிக்க முடியலன்னு வந்து சொல்கிறப்போ, அவளை மிஸ் பண்ணியிருக்க கூடாது ஜி, நீ வந்து பிடிச்சிருந்துருக்கணும். சரி இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, அந்த பொண்ணு பிடிச்சே தீரணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா, ஏன்னா வந்து ஒரு குற்றவாளி, கண்டிப்பாக நான் பிடிச்சே தீருவேன் அப்படிங்கிற சமயத்தில் ரூபா சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, என் பொண்ணு ஷினி நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அவ உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கா, அவளை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போ அப்படிங்கிறாங்க. எப்படா அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வருவாங்க, நாம வந்துட்டு இந்த ஜி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிமேல் விழி வைத்து காத்துட்டு இருப்பா ஷினி. அதே மாதிரி வந்ததும் டக்குனு போயிட்டு வழி மறைச்சு, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் மனசு விட்டு நிறைய பேச வேண்டியது இருக்கு, என்னோட சேம்பருக்கு வரீங்களா, நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ, சாரிம்மா இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கலாம், நான் சால்ட்டா போயிடுவாரு. ஆனா இது இவளால் ஏத்துக்கவே முடியல ஷினியால. அவங்க மெய்டெல்லாம் வரப்போ சொல்றா, இப்போ இந்த ஜீனை ரிஜெக்ட் பண்ணிட்டானா, நான் வா காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான், இவன் எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்ட்டு அங்கிருந்து கோவமா போயிடுவா. ஆனால் ஷினி எப்பவுமே ரொம்ப ஆட்டிடியூடாக நடந்துப்பா இல்லைங்களா, அதனால ஜி இப்படி நடந்துக்கிட்டது மற்ற மேடுகளை பிடிச்சிருக்கு. இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் நயனாவை பிடிக்க முடியல அப்படின்னாலும் நயனாவை பிடிக்கிறதுக்காக அந்த வீட்டில் தான் விருப்பான்னு போனப்போ
பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க இல்லையா, சாயும் வார்டனும். அவங்க 2 பேரை பிடிச்சி அங்கதான் நயனா பதுங்கி இருக்கா அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சது. நாங்க அங்க போய் பிடிக்கிறதுக்குள்ள நீங்க அங்க போயிருக்கீங்க அப்படின்னா, அப்ப நயனாவை நீங்க அங்க தங்க வச்சிருக்கீங்க, நாங்க வரதுக்குள்ள அலாட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டார்ச்சர் பண்றாங்க. ஆனா என்ன நடந்தாலும் ஐயோ நாங்க அங்க போனது வந்து அது எங்களோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, நான் என் கெஸ்ட் ஹவுஸை காட்டுறதுக்காக தான் அந்த வார்டனை கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நயனா அங்கதான் இருந்தா அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறது இல்ல, நயனாவை நாங்க தான் அங்க வச்சோம் அப்படிங்கிறது ஒத்துக்கிறது இல்ல. என்ன டார்ச்சர் பண்ணாலும் வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கே தெரியாது இவங்க போனப்ப எங்க நயனாவும் இவரும் தேவனும் இல்லை இல்லையா, அவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது. ஸோ என்ன டார்ச்சர் பண்ணாலும் உண்மை வெளிவர போறது இல்ல. ஜி கூட வந்து பார்த்துட்டு நல்லா டார்ச்சர் பண்ணுங்க, அந்த நயனா எங்க இருக்காங்கிற உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இங்க டார்ச்சர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா, இந்த பக்கம் நயனாவுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம தேவோன இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருக்கிற ஒரு மேடு கிட்ட இந்த அன்னிக்காரி நின்று பேசிட்டு இருப்பா. இந்த வீட்டுல இருக்கிறவங்க வேற யாரும் இல்லைங்க, இந்த ஜங்க லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களதான் ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொள்ளணும் அப்படின்னு ரூபா முடிவு பண்ணிட்டா இல்லையா. அந்த மெய்டு கிட்ட தான் வந்துட்டு அந்த அன்னிக்காரி இந்த ஸ்லோ பாய்சனுக்கான அந்த பவுடர் கொடுத்துருந்துருப்பா. என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடுல சேர்த்துட்டு இருக்கியா? நீங்க சொன்ன மாதிரி சேர்த்துட்டே இருக்கேன். அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறது ஒரு வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் டெய்லியும் மறக்காம சாப்பாடுல அந்த ஸ்லோ பாய்சனை கலந்துக்கிட்டே இரு அப்படிம்பாங்க. அப்பதான் தேவோனும் நயனாவும் வந்துட்டு கரெக்டா வருவாங்க. தேவோன் நயனா 2 பேருமே அன்னிக்காரிக்கு சுத்தமா அடையாளம் தெரியல, நயனாவை சுத்தமா தெரியல. தேவோன் யார் அப்படிங்கிறது தெரியும், ஜங்கோட ஃபர்ஸ்ட் கான்குபைனோட பையன் அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஒரு பர்சன் அவன் பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறது அன்னிக்காரிக்கு தெரியாது. மேடி கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க ஸ்லோ, பின்னாடி வர லேடி யாரும் தெரியாது. இவர் வந்து தேவோன் ஜங்கையாவோட ஃபர்ஸ்ட் கான்குபைன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையன் அப்படிங்கிறப்போ இப்பதான் ஒரு பர்சனா வந்துட்டு பாக்குறாங்க இல்லையா, அன்னி ஷாக் ஆயிடுறாங்க. தேவோன் வந்துட்டு இங்க எதுக்காக நம்மளோட நயனாவை கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னா, அம்மா இந்த மாதிரி இந்த பொண்ணை கொஞ்சம் பாத்துக்கோங்க, என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து வேற எந்த பிரச்சனையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, போலீஸ் எடுத்ததெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. தேவோனை தம்பையா மாதிரி இவங்க பாத்துப்பாங்க. அதனால சரி நானும் வந்து தனியா தான் இருக்கேன், இந்த பொண்ணு எடுத்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தனியா ஒரு ரூம் கூப்பிட்டு வந்து இதுதான் ஒரு ரூம், நீங்க இருந்துக்கோ, நீங்க பத்திரமா இரு, யாரும் இங்க வந்து தேட மாட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா ஜங்கோட பையன் தான் நானு, இவங்க வந்து ஜங்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது எதையுமே நம்ம தேவோன்னு சொல்றது கிடையாது. அந்த சமயத்துல வந்துட்டு நம்ம நயனா கேட்பாங்க, இந்த மாதிரி ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு நான் ஜெயில இருந்தப்ப என்ன வந்து பார்த்தாரு, பார்க் இறப்புக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு, நீ தான் பார்க்க கொண்டேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க, உண்மை என்கிட்ட சொல்லு நான் காப்பாத்துறேன்னு சொன்னாரு. ஆனா அப்ப நான் அவர்கிட்ட உண்மை சொல்லல, ஏன்னா கமிஷனர் வந்து எனக்கு ஹோப் கொடுத்தாரு, நீ வந்து பார்க்க கொண்டது நீ தான் ஒத்துக்கோ, உன்னை உயிரோட நான் வந்து வைக்கிறேன், எப்படியாவது வந்து உன்னை இங்கிருந்து தப்பிக்க வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அதனால நான் அவர்கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லாம மறைச்சிட்டேன். இப்போ கமிஷனால என்ன காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ப்ளீஸ் அந்த பேலஸ் கார்டு, அந்த ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டை வந்து என்ன பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றீங்களா தேவோன் அப்படின்னு கேட்குறப்ப தேவோன் வந்துட்டு பேசாம இருந்தா யார் எப்படின்னு தெரியாது, இங்க அரசியல் அப்படின்னு வந்துட்டா சின்ன பச்சை மண்ணை கூட பலி கொடுக்கறதுக்கு யாரும் தயங்க மாட்டாங்க. ராஜமாதாவோட அந்த பர்சனல் பாடி கார்டை மட்டும் நீ எப்படி நம்புற, நீ அமைதியா இரு, என்ன ஏதுங்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நயனாவுக்கும் ஆமா கமிஷனர் நம்பணும், அவரும் ஏமாத்திட்டாரு, இவர் மட்டும் நம்மளுக்கு உண்மையா இருப்பாருன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறமாக சொசுருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க வந்திருப்பாங்க. ஏன்னா நயனா கிடைக்கல இல்லையா, ஒருவேளை நயனா நம்ம கையில கிடைக்காம நம்ம அக்கா ராஜமாதா கையில கிடைச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த சொசுருக்கு இப்பதான் இவங்க ஹெட் லேடியா இருக்காங்க, இவ்வளவு நான் அக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு புது பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிடுறாங்க. மீனாவை பார்த்ததும் அவ்வளோதான், ஜங்க அப்படியே ஆண்டு வாயில் ஈ போனா கூட தெரியாத போல இருக்கு, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, எவ்வளோ அழகான பொண்ணு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு வெளியே வர்றப்போ இந்த அக்கா சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இந்த ஜங்குக்கு நான் கான்குபைன் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கல, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் கான்குபைன் ஆக முடியாது, ஏன்னா இந்த இடத்துக்கு இப்போ நான் ஹெட் லேடியாக இருக்கேன் அப்படி இல்லையா, அதனால ஆக முடியாது அப்படிங்கிறப்ப மீனா கேட்பாங்க, ஏன் நீங்கள் இவனுக்கு கான்குபைன் ஆகணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக தேவோனோட அம்மாவும் வந்து ஃபர்ஸ்ட் கான்குபைனாக வச்சிருந்தான். அதுக்கப்புறம் இந்த தேவோன் பிறந்தான். தேவோன் பிறந்ததுக்கு அப்புறமாக இந்த இடத்துக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு அடிக்கடி இந்த ஜங்கு வருவான். அப்போ ரூபாவை பார்த்து ரூபா அவனுக்கு பிடிச்சு போச்சு. ரூபாவை வந்து அவனோட கான்குபைனா எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சதும் ரூபா இவன் தன் கூட மட்டும்தான் இருக்கணும், தன்னை தவிர்த்து யாருமே லைஃப்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவோனையும் அவங்க அம்மாவையும் இந்த ஜங்கு வந்து கைவிடுற மாதிரி பண்ணிட்டான். அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எப்படியாவது இவனுக்கு கான்குபைன் ஆயிட்டு அந்த ரூபாவை வந்து இவங்க கிட்ட இருந்து கழட்டி விடணும்னு பார்த்தேன். அது நடக்கவே இல்லை. ஆனா அது உன்னால முடியும்னு தோணுது. ஏன்னா உன்னை பார்த்ததும் அந்த ஜங்க் அப்படியே ஃபிளாட் ஆயிட்டான். நீ அவனுக்கு கான்குபைன் ஆனேன்னா உன்னை வச்சு நான் அந்த ரூபாவை பழி வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆனா மீனாக்கு அந்த மைண்டு கிடையாது. ஆனாலும் இவங்க இவ்வளவு சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம், காலம் என்ன முடிவு பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அடுத்த நாள் ஜங்குக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க ரூபா. அந்த சமயத்துல நேத்து சொசுருக்கு போயிருந்தீங்க போல இருக்கு, பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க, அங்க ரொம்ப அழகான பொண்ணான மீனாவை பார்த்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ இவரு எப்படிடி அப்படின்னு கேட்குறாங்க. இதை பாருங்க, உங்களுக்கு நான் மனைவி கிடையாது, கான்குபைன். நான் உங்களுக்கு கான்குபைன் ஆனதும் ஏற்கனவே தேவனோட அம்மா தான் உங்களுக்கு கான்குபைனா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் உங்க வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தினப்பவே என் இடத்துக்கும் ஒரு போட்டி வரும், எனக்கும் இந்த நிலைமை வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ என் இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்போ ரொம்ப அலர்ட்டா இருப்பேன். நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் காத்துக்கு கூட தெரியாதது எனக்கு தெரியுங்க.
அதனால இதுக்கப்புறமாக வேற எந்த பொண்ணு கூட நீங்க க்ளோஸா இல்லாம இருக்கிறது நல்லது. அதுக்காக நான் உங்களுக்கு தான் பண்ணிட மாட்டேன். அந்த பொண்ணுங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அந்த மீனாங்கிற பொண்ணு ரொம்ப அழகு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் தான். ஆனா அந்த மீனா பொண்ணு மேல உங்க கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது அப்படிம்பாங்க. ஜங்குக்கு ஐயோ நாம இவளை வச்சுட்டு இல்ல இவ தான் நம்மளை வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாரு. இங்க எல்லாருக்கும் இப்பதான் தெரிய வந்திருக்கு வார்டனையும் சாயையும் பிடிச்சிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு காசெல்லாம் கொடுத்து சரி கட்டி தான் தேவன் வந்து பாப்பாங்க. தேவன் வந்ததும் இந்த பாரு தேவன் நயனாவை நீ பத்திரமா வச்சிருக்கேல அது மட்டும் போதும், எங்க இருக்கா எது இருக்கான்னு கூட எங்ககிட்ட சொல்லாத, நயனா பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் இந்த அம்மா வந்துட்டு நம்ம நயனாவை கூப்பிடுவாங்க, வா அம்மா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல தான் கேட்பாங்க உன் பேர் என்னமோ உன் பேர் கூட கேட்கல அப்படிங்கிறப்போ நயனா அப்படிங்கிறாங்க. நீ யாரு என்னன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி அந்த ஜெயில நான் வாடனா இருந்தா அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தேவோன்னு தெரியும் அப்படிங்கிறப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கிறப்போ ரொம்ப பர்சனலா இருந்தா நீ பதில் சொல்ல வேண்டாமா, நான் உன்னையும் தேவோனையும் பாக்குறப்போ நீ தேவோனை நல்லபடியா பார்த்துப்பேன்னு எனக்கு தோணுது, அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இது பாருங்கம்மா நீங்க எதை வச்சு மனசுல வச்சு என்ன கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க. தகுதி அப்படிங்கிறது நாம வளர்த்துக்கிறது, அடுத்தவங்க கொடுக்கறது கிடையாது. தேவன் உன்னை பாக்குற பார்வையில ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற சமயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம எனக்கு அந்த சமயத்துல சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க தேவன். கொஞ்ச நாள் இந்த அம்மாவுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், அதுக்காக மாத்திரை மருந்தெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் அந்த மெய்ட் கிட்ட கொடுத்துட்டு தனியா நம்ம நயனாவை கூப்பிட்டு உனக்கு இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஓகேவா தானே இருக்குது அப்படிங்கிறப்போ நான் வந்து என் அம்மா கூட இருந்ததே கிடையாது, நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் அம்மானு ஒருத்தங்க இருந்தால் நம்ம எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க கூட இருக்கிறப்போ எனக்கு வந்து என் அம்மா கூட இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பட் அப்படி இருந்தாலும் அம்மா அப்படிங்கிற பாசம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் தேவன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. தேவனுக்கு மனசு கேட்கறது இல்லை. தேவன் எக்காரணத்தை கொண்டு தப்பான ஜங்கு கிட்ட போய் நிற்க கூடாதுன்னு நினைக்கிறான் அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறமாக. ஏன்னா அவங்க அம்மாக்காக தான் அவன் கடைசியாக போனான். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையிலையும் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அவன் ஹெல்ப் கேட்டதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நயனாக்காக அவங்க அப்பா ஜங்க போய் பார்க்கணுங்கிறதுக்காக போறான். கதவை தட்டி என் பேர் தேவோன், நான் தேவோன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா ஜங்கு கிட்ட சொல்லுங்க, என் பேரை சொன்னா அவருக்கு புரியும் அப்படின்னதும் இவனுக்கு எங்க ஜங்கு கிட்ட போய் சொன்னாங்க, நேரா வந்து ரூபா கிட்ட சொல்லிடுறாங்க. ரூபா ஆட்களை கூப்பிட்டு வந்து இவனை சுத்து போட வச்சுட்டு அவளே டைரக்டா வந்து இதை பாரு இதுக்கப்புறம் என் பேர் தேவன், அதை போய் ஜங்கு கிட்ட சொல்லுங்க, ஜங்கு என் அப்பா அப்படின்னு சொல்ற வேலையை வச்சுக்க கூடாது, இன்னைக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறதால உன்னை உயிரோட விடுறேன், இல்லைன்னா தடம் தெரியாம அழிச்சிடுவேன், என்னை அழிக்கிறதுக்காக தான் இந்த பிசினஸ் மேன் கூட போய் நீ சேர்ந்து மிக் நாட்டில் போய் வியாபாரம் பண்ண எனக்கெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியாடா, இதை பாரு இதுதான் கடைசி சான்ஸ், உயிரோட விடுறேன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேவன் எதிர்பார்த்தது தான். பட் நயனாக்காக இந்த அவமானத்தெல்லாம் ஏத்துக்கிறாரு. இந்த மெய்டு சாப்பாட்டில் அதாவது ஸ்லோ பாய்சன் கலந்துட்டு இருக்கா இல்லையா, அதை எதிர்த்தியா வந்து நம்ம நயனா பார்த்துருவாங்க. என்ன கலக்கிறா ஏது கலக்கிறான்னு தெரியல, கலக்கிட்டு திரும்பி பார்த்தவங்களுக்கு திக்கனாயிடுது. ஏய் நீ எங்க என்ன பண்ற அப்படிங்கிறப்போ இல்லை எனக்கு போர் அடிக்குது, கிச்சன்ல நீங்க ஒண்டியா வேலை செய்றீங்க, எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா செய்யறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல போ அப்படிங்கிறாங்க. நயனாக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இந்த லீடி இப்படி கோவப்படுறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் யோசிக்கிறா. அதுக்கப்புறமாக்க இன்னும் பிசினஸ் மேன் ரிலீஸ் ஆகல, அந்த பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறது தேவோன் தான். அந்த சமயத்துல ராஜமாதாவோட அந்த பர்சனல் பாடி கார்டு இங்க வராங்க. தேவோன் பேரை சொல்லி தேவோனை பார்க்கணுட்டு தான் வராங்க. தேவோனும் நீங்க யார் என்னன்னு கேட்கறதுக்கு ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளோட நயனா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த பக்கம் இப்ப நயனா தங்கி இருக்கிற வீட்டுல இருக்கிற அந்த மெய்டு வெளியே வரப்போ இப்பதான் அந்த போஸ்டரே பாக்குறா, நயனாவை யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு சன்மானம் அப்படிங்கறத. ஐயோ போலீஸ் தேட்டர் குற்றவாளியா நயனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அறக்க பறக்க ஓடுறா. இங்க எதுக்காக இந்த பர்சனல் பாடி கார்டு வந்திருப்பாங்கன்னா, தேவோன் இந்த மாதிரி மிங் நாட்டுக்கு நீங்க போனப்போ டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக கூட வந்த பொண்ணு தான் நயனா, அந்த பொண்ணை பத்தி என்ன ஏது அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன், உனக்கு தெரிஞ்சதை சொல்லுப்பா அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க எனக்கு தெரிஞ்சது, அந்த பொண்ணு அந்த சிறையில் இல்லை தப்பிச்சிட்டா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லிடுறாங்களே தவிர்த்து வேற எதுவுமே வந்து தேவோன் சொல்றது இல்லை. பர்சனல் பாடி கார்டும் சரிப்பா நான் கிளம்புறேன், ஆனால் தேவோன் அந்த நயனா பொண்ணை பற்றி எது வந்து உனக்கு தெரிஞ்சாலும் என்ன சின்ன நியூஸாக இருந்தாலும் நீ மறக்காம என்கிட்ட வந்து சொல்லு, அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அது கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்மளோட தேவனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, இவரை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மேட் இதை உடனே அண்ணி கிட்ட சொல்ல, அண்ணி போயிட்டு ரூபா கிட்ட சொல்றாங்க, அந்த வீட்டுல நயனாவை தான் வந்துட்டு தேவன் கொண்டு வந்து வச்சிருக்கான், ஊரே நம்ம நயனாவை தேடிட்டு இருக்கோம் ஆனா அங்க தேட மாட்டோம் இல்லையா அப்படிங்கிற சமயத்துல ஓ அப்படியா விஷயம், இப்பவே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்துடுறாங்க. ஜியை போயிட்டு போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு நயனா இங்க தான் இருக்கா அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க. இந்த நயனா வந்துட்டு இந்த மெய்டு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சனுக்கு வந்து என்னத்தையும் ஒரு பேப்பர்ல பவுடர் வச்சு கலக்கினாலே அது என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு கிச்சனை விட்டு வெளியே வர்றதுக்கும் ஜி போலீஸ் படையோட வந்து நயனாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ராஜமாதாவோட அந்த பர்சனல் பாடி கார்டு வந்து நிக்கிறாங்க. இந்த பொண்ணை நாங்க கூப்பிட்டு போகணும் தள்ளிக்கோ அப்படிங்கிறாங்க. ஜி விட மாட்டேன்றான், இல்ல நாங்க இப்ப கஸ்டடி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்போ எப்பா நீ பெரிய பதவியில் இருக்கேன் நான் பெரிய பதவியில் இருக்கேன், நான் ராஜமாதா டைரக்டா அனுப்பிச்சிருக்காங்க, இந்த பொண்ணை நான் தான் கூப்பிட்டு போகணும் புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லை, இவர் சொல்றப்போ விட்டுதான் தீரணும். இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம தேவோன் தான். தேவோனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அந்த ராஜமாதாவோட பாடி கார்டு வந்து பேசினதை வச்சு, அதனாலதான் இங்கதான் இருக்கா நயனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நயனா இப்போ ராஜமாதாவை பாக்குறதுக்காக பேலஸ் கார்டோட போயிட்டு இருக்காங்க.
இந்த விஷயம் ரூபாவுக்கு ஜங்குக்கு தெரிய வரப்போ ஐயோ கையில் கிடைச்சவங்களை விட்டுட்டீங்களே, ராஜமாதா கிட்ட போய் பேசினா அத்தனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இங்கே ராஜமாதா பார்க்குற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த சேம்பருக்கு முன்னாடி நின்றுட்டு போய் தகவல் சொல்லிடுங்கன்னு மேடி கிட்ட சொல்லிட்டு இவர் திரும்பி சொல்லுவார், நயனா எது உண்மையோ அந்த உண்மையை மட்டும் சொல்லு, ராஜமாதாவால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ராஜமாதாவும் கேட்குறாங்க, சொல்லுமா பார்க் இறந்து போன சமயத்தில் நீ தான் அங்கே இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் நீ பார்க்க நீ தான் கொன்னதாகவும் வந்துட்டு சாட்சியம் சொல்லியிருக்க, இதில் எது உண்மை எது போய் உன்னோட சைடு ஸ்டோரி சொல்லுன்னு கேட்குறப்போ இங்கே 2 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. யாரு ரூபாவும் ஜங்கு தான். ரூபா ஜங்கு கிட்ட சொல்கிற, இதை பாருங்க என்ன நடந்தாலும் சரி நீங்கள் எல்லாத்தையும் மறுத்துடணும், அந்த பொண்ணு நயனா சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன பார்க் நல்லவில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ராஜமாதா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன இதெல்லாம் பண்ணாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறப்போ சரி வா போலட்டு 2 பேரும் வராங்க. அழுதுட்டே ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு பார்க் அப்படிங்கிறவங்களை எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த சிறையில் வந்து அண்டர் கிரவுண்டு சிறையில் தானே இருந்தாங்க, அங்கே தான் அவரை ஃபஸ்ட்டு பார்த்தேன். அவர் தான் எனக்கு மின் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தது, மார்ஷியல் ஆர்ட் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து எனக்கு குரு, அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி, அப்படிதான் அவரும் என்ன பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த பேலஸ் கார்டு வருவாங்க. ஏன்னா அங்கே தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த நயனா பொண்ணு ராஜமாதா கிட்ட பேசிட்டு இருக்கா, நீ நல்ல முடிவு எடுத்தப்பா, ராஜமாதா கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, அந்த பொண்ணை அவங்க காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சொல்றது கரெக்டு, ஆனால் ராஜமாதாவோட சொந்த தம்பி தான் ஜங்கு, அப்படி இருக்கிறப்போ அவங்க தம்பி பக்கம் தானே நிற்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அப்படி நினைக்காத தேவன், இந்த விஷயத்துல ராஜமாதா வந்து கரெக்டாக எது வந்து நியாயமோ அந்த பக்கம் தான் நிற்பாங்க, அதனால நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நயனா பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இவங்களும் 2 பேரும் வந்துருவாங்க. ஜங்கும் இந்த ரூபாவும் வந்துருவாங்க. மேடு வந்து சொல்றதுக்கு அவங்களையும் வர சொல்லுங்கிறாங்க. இந்த பொண்ணு உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னா உங்களுக்கு கடுகடுன்னு தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து உட்காந்துட்டு அமைதியாக இருக்கிறப்ப நயனா பாட்டுக்கு சொல்கிறா, இந்த மாதிரி நாங்கள் ஸ்பையாக போனோம், பார்க்க கொள்கிற ஆர்டர் கொடுத்ததே வந்துட்டு ஜங்கு தான் அப்படிங்கிறப்போ ஐயோ நம்பாதீங்க ராஜமாதா அப்படின்னு 2 பேரும் கத்துறாங்க. ராஜமாதா ஒரு கத்தி விட்டுருவாங்க. 2 பேர் வாய முடிட்டுருங்கன்னு நீ சொல்லு நயனா அப்படிங்கிற சமயத்தில் நயனா வந்துட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிப்பாங்க. நான் அங்கே போனப்போ ஒரு கத்தி குத்து வாங்கி பார்க் வந்து கீழே கிடந்தாரு. நான் அவரை தனியாக வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கூப்பிட்டு வந்து உயிரை காப்பாற்ற தான் பார்த்தேன். அந்த சமயத்தில் அவர் சொன்னாரே, உன்னால் என்னை காப்பாற்ற முடியாது நயனா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்துட்டு ஜங்கு தான். இந்த மிஷன் கரெக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமாக நம்ம கூட இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்பையை வச்சு என்ன கொல்றதுக்கான ஆர்டர் அவன் தான் கொடுத்துருக்கான், இது எல்லாத்துக்கு முன்னாடி அவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்க எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ராஜமாதாலாம் கடும் கோபத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்த மட்டும் நம்மளோட நயனா மறைச்சிட்டாங்க. சாகரப்ப பார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, என் பேரனை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இது கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லாமல் மறைச்சிருப்பாங்க. அது தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்தடியில் வந்து சொல்கிறேங்க.